தடங்களுக்கு வணிக்கணும் ஸ்பார்ட்டன்ஸ். என்ன ஆகிப்போச்சுன்னா, அதாவது நான் கோர்ட் ஹவுஸையும் முடிச்சு, அது கீழே இருக்கிறதையும் முடிச்சு, கோர்ட் ஹவுஸ்லேருந்து நான் பெட்ரோலும் எடுத்துட்டேன். அந்த பெட்ரோல் எடுத்தது தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸ்பார்ட்டன்ஸ். என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. என்னால் திருப்பி அதை விளையாட முடியாது. ரெக்கார்டை முடிக்கும் போது தான் பார்க்குறேன் ரெக்கார்ட் ஸ்டார்டிங் சிம்பிள். என்னடா இப்படி ரெக்கார்ட் ஸ்டார்டிங் சிம்பிள் காமிக்குதுன்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸ்பார்ட்டன்ஸ் தெரியாமல். அதாவது அந்த கோர்ட் ஹவுஸ் போய் அங்கே தேடி பார்த்துட்டு அதுக்குள்ளே கடைசியில் பெட்ரோலுக்கும் அங்கே 2-3 ஜாம்பிஸ் வருவாங்க. அவங்க கூட சண்டை போட்டு செஞ்சு கடக்கடன்னு திருகி அதுக்குள்ளேருந்து பெட்ரோல் எடுத்து அக்கா ஒரு பல்ல காமிக்கும். அந்த அக்கா பல்ல காமிக்க சிம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதேமாதிரி இந்த பார்க்கிங் இடத்த தேடணும். அங்கே எதுவும் கிடைக்கல. என்ன கிடச்சிச்சுன்னா ஒரே ஒரு சாவி கிடச்சிச்சு பார்க்கிங் பக்கத்தில் இருக்க அந்த கொஷின் மார்க்கில். அந்த சாவியில் ஏதோ பேர் போட்டுருந்துச்சு. அதுதான் அந்த 6th வேவ் பக்கத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸ்பார்ட்டன்ஸ். சாரி ஸ்பார்ட்டன்ஸ், சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அது ரெக்கார்டாகாமல் நிற்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு 2 சேர்த்து ஒரு 20 நிமிஷம் இறக்கி வரும். அதாவது அது ஒரு வீடியோ கணக்கு வரும். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. நான் அந்த இடத்த தாண்டி போகும்போது தான் பார்க்குறேன். இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அந்த 2 விட்டுவிட்டேன்னு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதே ரெக்கார்ட் ஆகலன்னு தெரியல. அதெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி உடஞ்சு வந்துருச்சு. இங்கே வாங்க சந்திரமயமாக இருக்குது. இந்த மொத்த கேமில் இப்போ தான் சிரிக்கிறா. நம்ம லக்கு மாறுது, என்னை சேர்க்காத அப்படின்றா. இந்த பாங்க ஸ்பார்ட்டன்ஸ் அது மட்டும் தான் ரெக்கார்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம அந்த இந்த இதுக்கு போவோம், இந்த சாவி கிடச்சதுக்கு.